அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சில நிமிடங்கள் நம்ம சென்ற வாரம் ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வாரம் ஒரு நபி வழி அல்லது வாரம் ஒரு சுன்னா. உண்மையிலே இந்த தமிழ் இஸ்லாஹி சென்டர் ஒரு நல்ல ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்தில் ஒரு சில நபர்கள் மட்டும் ஒன்று கூடி இந்த இடத்துல உட்கார்ந்து ஏதாவது மார்க்கம் படிக்கணுன்றதுக்காக வேண்டி பல சிரமங்களை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாங்க. உண்மையிலே அதில் சில நல்ல ரிசல்ட்டுகளை பார்க்கும்போது நம்ம அல்லாஹ்வை புகழணும். வெறுமனே பயான் கேட்டுட்டு நம்ம போனால் சரின்ற ஒரு அந்த நிலை மாறி நாம் என்னமாவது படிக்கணுமே அப்படின்ற அந்த ஒரு நல்ல ஒரு ஆர்வம் ஏற்பட்டது தான் இந்த தமிழ் இஸ்லாஹி சென்டருடைய நோக்கத்திட ஒரு ரிசல்ட்டாக நான் பார்க்குறேன். ஏண்டா கடந்த வாரம் நம்மட ஷாகுல் பாய் சொன்னது போல் நம்ம இப்படியே கேட்டுட்டு போகிறோம்ப்பா, நம்ம ஒரு நபி வழியையாவது நடைமுறைப்படுத்தணுமே, அதுக்கு ஒரு வழிகாட்டுங்களேண்டு ஒரு சகோதரருடைய அந்த வேண்டுகளுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை ஒரு 5-10 நிமிஷம் ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வகையில் சென்ற வாரம் முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தப்பட்டது. யாருக்காவது நினைவுக்குதா என்ன சொன்னாங்கண்டு? சுபஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர்ன்று அல்லாஹு அக்பர் 34 தடவையும் சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா 33 தடவைகளை நாங்கள் தூங்குறதுக்கு முன்னுக்கு சொல்கிறது சம்மந்தமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லி தந்ததை கேட்டதை நானும் நீங்களும் அமல் செய்கிறது தான் ஆக முக்கியம். இது அமலுக்கான ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்த வகையில் நான் இந்த முறை அவர்கிட்ட அனுமதி கேட்டு இந்த முறை நானும் ஒரு துவா ஒன்று சொல்கிறேன் பாட்டு. அந்த துவாவை நம்மளும் பாடமாக்கிட்டு அந்த செய்தியை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கிறேன். உங்களோட கையில் ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டிக்குது. சில ஆட்கடை பேப்பரில் பின்னுக்கும் நான் இந்த எழுதின மாதிரி இருக்குது. அந்த பேப்பர் முடிஞ்சதால் 1 பேஜ் இருந்து ஒரு சிங்கிள் அதை கட் பண்ணி போட்டிக்கிறேன். அதனால் நீங்கள் பாருங்கள், தமிழ் இஸ்லாஹி சென்டர் மஸ்கட் இருக்கிற பேஜ் தான் நீங்கள் படிக்க வேண்டிய பேஜ், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது அதாவது ஒரு முக்கியமான ஒரு துவா. முக்கியமானதுன்னா நான் நினைக்கிறேன் இந்த துவாவை யாராவது அவாய்ட் பண்ணினாங்கண்டா அதை விட ஒரு பெரிய லொஸ்ட்டு நமக்கு இல்லை லைஃப்பில். அவ்வளோதான் சுருக்கு. அந்த துவாவை பாருங்கள். உண்மையிலே அல்லாஹு தாலா நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ பாதுகாப்புக்கான வேலையெல்லாம் பண்ணுவோம். ஒரு வண்டியில் போகும்போது இன்ஜினை பார்க்குறோம், காலையில் தண்ணிக்குதான்னு பார்க்குறோம், ஒயிலிக்கான்னு பார்க்குறோம், பிரேக் வேலைதான்னு பார்க்குறோம். எல்லாம் வேலை செஞ்ச வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆகுறதும் கூட. எல்லாம் நல்லப்பா புது வண்டி BMW இப்போ வாங்கி 2 மாதம் இல்லை, வண்டி ஆக்சிடென்ட். என்ன நடந்தது? 3 பேர் மூத்து. ஆனால் டிரைவர் மட்டும் தப்பிட்டார். இல்லாட்டி டிரைவர் மூத்து உள்ளே போனோம். இப்படி கேள்விப்படுறோமா இல்லையா? அப்போ உண்மையிலேயே நம்ம ஒவ்வொரு செகண்டும் அல்லாட பாதுகாப்பில் இருக்கணும். அவ்வளோதான். அல்லாஹ் பாதுகாத்தா தான் நமக்கு பாதுகாப்பு. நீங்கள் ஒன்றுமில்லாத ஓட்ட வண்டியில் போனாலும் சரி, உங்களை அல்லாஹ் காப்பாற்றி கொண்டு போனால் தான் உண்டு. நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறோம். பொடி பில்டரப்பா மூத்து. அப்போ பொடி பில்டரெல்லாம் மூத்தாப்படாதே பா. டெய்லி அவர் ஒவ்வொரு வீக்லி ஒவ்வொரு டெய்லி அவர் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுவார். ஆனால் மூத்தா போய்த்தார். வழங்கா சொல்லு. இப்போ எவ்வளோதான் நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினாலும், நம்மளோட சேஃப்டியில் நம்ம கவனம் செலுத்தினாலும் பாதுகாக்கணும் யார்? ரப்புல் ஆலமீன். எனவே தான் அத்துஆஉ சிலாஹுல் முஃமின் பாங்க. துவா இருக்கிற அதுதான் ஒரு மூமினுடைய ஆயுதம். அதை நாங்கள் சரியாக வச்சுக்கொள்ளணும். நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாள் நாங்கள் வீட்டிலேருந்து போகிறோம். அல்லாஹும்ம என்னது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அதுலிம அவ் உதுலம. நம்ம துவாவை ஓதுறோம். என்ன துவா என்பது சகோதரர்களே, நம்ம பண்ணுற எல்லா சேஃப்டிக்கும் மேலே அல்லாட பாதுகாப்பு. அதை மறந்துடப்படாது. இது என்னென்னா பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு துவா. இந்த துவாட கருத்தை விளங்கணும். ரசூலுல்லாஹ் ஜவாமிஉல் கலீம். ஜவாமிஉல் கலீம்டா என்ன தெரியுமா? சிங்கிள் ஒரு வேர்டு தான். நம்ம ஒரு மணித்தியாலும் பயான் பண்ணாலும் அது முடியாது. ஒரு வேர்டு தான். அந்த ஒரு வேர்டு பல நாட்கள் சிந்தித்தாலும் கூட அவ்வளவு கருத்துக்கள் அதில் நிறைஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பாருங்கள். இந்த துவாவை பாருங்கள். இது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் தமிழ் இலக்கத்தில் போய் பார்க்கலாம். 5289வது இலக்கம் தமிழில். ஏன்னா சஹீஹ் புகாரியில் நான் நம்பர் சொன்னால் அரபுலேயும் தமிழ்லையும் சரியாக இருக்கும். சஹீஹ் முஸ்லீமில் அரபு இலக்கத்தை சொன்னால் தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு காரணமெல்லாம் நிறைய இது. இப்போ அதை விளக்கப்படுத்தினா வேறு சப்ஜெக்ட் ஆகிடும். அதில் பாருங்கள், அது நீங்கள் போய் பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லீமில் பெண்கள் பகுதியிலையும் இந்த பேப்பர் கொடுத்திக்கிறாங்க. எங்களோட தலைவர் சஃபியுல்லா அவங்களோட சகோதரி கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும். அப்படி யாருக்காவது கிடைக்கலன்னா நீங்கள் பயான் முடிஞ்சு கேட்டு வாங்கிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா எங்களோட தமிழ் இஸ்லாஹி சென்டர் வாட்ஸ்அப் குழுமத்திலையும் இதை நாங்கள் போடுவோம்.
சரிதானே? இது முக்கியமான துவாண்டத்தாலையும் கண்டிப்பாக இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். சும்மா ஏதோ நம்ம கேட்குறோம் போகிறோம் இல்லை, இது நம்ம செய்யணுன்றதுக்கு தான் இதை செஞ்சுக்கிறோம். இதில் முக்கியமாக பாருங்கள், அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாங்க ரதியல்லாஹு அன்ஹு, கான மின் துஆஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய துஆக்களில் உள்ள ஒன்று, ரசூலுல்லாஹ் ஓதி வந்த, ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்திய ஒரு துஆவாக இருந்தது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதி வ ஃபுஜாஅதி நிகமதி வ ஜமீஇ சகதி. ஒரு சின்ன துஆ தான், வழங்குதா? ஒரு எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாப்போமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதி வ ஃபுஜாஅதி நிகமதி வ ஜமீஇ சகதி. திருப்பி இருக்கா சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதி வ ஃபுஜாஅதி நிக்மதி வ ஜமீஇ சகதி. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம சொல்லணுன்ற ஒரு நியத்தில் இப்போ ஒரு முறை சொல்லிட்டோம். அல்லாஹு தாலா இந்த கேட்குற இந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள், ஒன்று ஒன்றா எவ்வளோ ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அந்த அற்புதங்களை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஊது பிக, உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். எதில் இருந்துன்னு பாருங்கள், மின் ஜவாலி நிஅமதி, அதாவது நீ எங்களுக்கு செஞ்ச நிஅமத்துகள் அருட்கொடைகள் எங்கள்கிட்ட நீங்குவதை விட்டும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருட்கொடை, இதை யார் கேட்குறா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்படி தானே? யா அல்லாஹ் எங்களுக்கு நீ செஞ்சுக்கிற சில நியாமத்து இருக்குத, அல்லாஹ் இதை நீங்காமல் பாதுகாத்துக்க, ஸ்ட்ராங்காக வச்சுக்க. அல்லாஹ் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நிறைய நியாமத்துகளை செஞ்சுக்கிறான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்டா, சில நேரங்களில் நானும் அப்படி நினைக்கிறது தான், நமக்கு என்னப்பா செஞ்சுக்கிறான், எல்லா துறையும் பார்க்குறோம், மத்தாக்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்படி நினைக்கக்கூடாது. ஏண்டா அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற நியாமத்துகளை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கண்டா நீங்கள் என்ன இல்லை அப்படி நியாமத்தை செஞ்சுக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்றான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். அல்லாஹ் செஞ்ச நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டு ஈமானோடு வாழ்கிற நேரத்தில் உங்களை தண்டிக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு என்ன தேவைக்குது? அப்போ நாங்கள் எப்பவும் அல்லாஹ் நமக்கு செஞ்ச அந்த நியாமத்தை கொஞ்சம் நினைக்கணும். நம்ம இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், சில நேரம் நமக்கு நினைப்போம், எனக்குண்டா ஒன்றுமே அல்லாஹ் ஒழுங்காக செஞ்சில்லப்பான்னு நினைப்போம், செய்தாமல் உண்டாக்குவோம். இந்த சபையில் நீங்கள் வந்து உட்கார்றீங்க பாருங்கள், இதை விடையுமா உங்களுக்கு நியாமத்து வேணும்? உங்களோட கூட யார் இருக்கிறா தெரியுமா? வானவர்கள் உங்களை சூழ்ந்து கிடைக்கிறாங்க. உங்களை பற்றிய பேச்சு அல்லாஹ்விடத்தில் இப்போ உங்களை பற்றி பேசப்படுகிறது. அப்படி ஒரு நல்ல சபையில் இருக்கிறீங்க, இதை விட என்ன நியாமத்து வேணும்? நமக்கிட்ட இல்லாததையெல்லாம் யோசிப்போம். நமக்கு BMW இல்லையே, நமக்கு ஒழுங்கான தொழில் இல்லையே, நமக்கு பொருளாதாரம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேங்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் பற்றி சொல்லும்போது என்ன சொல்லலாம் தெரியுமா? இதெல்லாம் அழிந்து போய்விடும்ன்றான். லா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யான்றான். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். எது கிடைச்சாலும் இந்த உலகத்தில் இந்த ஓமானில் நீங்கள் தான் பிரசிடென்ட் வச்சுக்கொள்ளுங்க, 1000 வருஷம் இருப்பீங்களா? எத்தனை வருஷம் இருப்பீங்க? முடிஞ்சுது. உலகத்தில் யாரும் வாழ்றதில்லை. அப்போ உண்மையான நியாமத்தை அந்த மௌலை சொன்னார் இந்த பயானில், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லாரும் மௌத்தா போகிறோம், எல்லாரும் மௌத்தா போகிறோம். இல்லைப்பா எனக்கு பேங்கில் ஒரு 5-6 கோடி காசு கிடக்குது, என்ன ஒரு 2 நாளைக்கு பிற்படுத்துன்னு சொன்னால் கிடைக்காது. எல்லாரும் மௌத்தா போகிறோம். உண்மையான வெற்றி என்ன? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்ஹிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டால் அவன்தான் ஃபகத் ஃபாஸ், அந்த வெற்றி தான் நம்மளோட வெற்றி. ரசூலுல்லாஹ் யா அல்லாஹ் என்ன நியாமத்தை இல்லாமாக்கிறாதுன்னு கேட்டாங்க தானே. சரி, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஃபைனான்சியலு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இன்னைக்கு திண்டா அடுத்த நாள் இல்லை, 3 மாதம் அடுப்பெரியலை கேட்குறாங்க. 3 மாதமா எப்படி சாட்சின்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஆயிஷா நாயிட அந்த சகோதரியோட மகன் கேட்குறா, சாட்சி எப்படி நீங்கள்? தண்ணி ஈச்சம்பழம் தானே. அப்படின்னா பொருளாதாரம் பெரிய நியாமத்துன்னா ரசூலுல்லாஹ் துவா கேட்டு கடைசி மட்டுக்கும் நல்லா திண்டுக்கிட்டாவது இருந்திக்கணுமே. அப்படின்னா நியாமத்துன்னு ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்க? உலகதான் உங்களுக்கு காசு பணத்தை, அதைத்தான் நம்ம நியாமத்துங்கிறோம். அல்லாஹ் எனக்கு பெரிய நியாமத் செஞ்சுக்கிறான்ப்பா. என்னப்பா நியாமத்? மாஷா அல்லாஹ். எல்லாமே இந்த மெட்டீரியல், ஃபைனான்சியல்,
அல்லது இதைத்தான் நம்ம நியாமத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? உஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். உங்களுக்கு நான் செஞ்சுக்கிற நியாமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த தீனுல் இஸ்லாம் யாராவது நினைச்சோமா? இந்த மஸ்ஜிது தௌபால வந்து யா அல்லாஹ் இந்த இடத்துல உட்கார வச்சு இந்த சபையில் நீ யா அல்லாஹ் எவ்வளோ பெரிய நியாமத் நினைக்கிறல்ல. யா அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவோட எங்களை வாழ வச்சுக்கிறியே எவ்வளோ பெரிய நியாமத். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்றோம். சரி, ஒரு ஆளுகிட்ட கூப்பிடுங்க, வாங்கப்பா உங்களோட 2 கண்ணையும் தாங்க, நான் 2 கோடி ரூபா தாரேன், கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டேங்க. ஏன்? கண்ணு எப்படி கண் இல்லாமல் அப்படின்டா உங்களுக்குள்ள 2 கோடி இருக்கின்றதை ஒத்துக்கொள்றீங்களா? 2 கிட்னியும் காட்டி தாங்கப்பா, கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்? அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சுக்கிற உங்களுக்கு தெரியறது இல்லை. நம்ம வெளியில் பார்க்கும்போது அவனுக்கு உள்ளது என்ன கிடைக்கலையே, அவன் மாதிரி நான் வாழலையேன்னு கம்பேர் பண்ணுறோம். அதனால் அல்லாஹ் நமக்கு செஞ்சுக்கிற பெரிய நியாமத்துக்களெல்லாம் நம்மளோட கண்ணில் மறைஞ்சு போச்சு. எனவே நம்ம எப்போவுமே அல்லாஹ்ட நியாமத்து நம்மகிட்டேருந்து நீங்கிடக்கூடாதுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் என்னை நீக்கிறாத, இந்த மார்க்கத்திலே என்னை வாழவையா அல்லாஹ், இந்த சூழலில் என்னை வாழவையா அல்லாஹ், இந்த மாதிரி நல்ல இடங்களுக்கு வரவையா அல்லாஹ், இந்த மாதிரி நல்ல சபைகளை எங்களை உட்காரவையா அல்லாஹ் என்று நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் சுருக்கம். அந்த ஒரு வார்த்தையில் நியாமத்துன்றது சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் செஞ்சுக்கிற நியாமத்து கணக்கு பார்க்கல. நம்மளோட உடம்பு ஒழுங்காக வேலை செய்யுதுன்னு ஒரு செகண்ட் போதும் நம்மளோட லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஆகுது. ஒரு ஒன் செகண்ட் போதும். எத்தனை பெரிய பெரிய பில்லியனரெல்லாம் தன்னையை கவனிக்கிறதுக்கு 100கணக்கான வைத்தியர்களோட தெரிஞ்சாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே அவங்கெல்லாம் குறைஞ்சது ஒரு 50 வருஷம் வாழ்ந்தாங்களா? 60 இல்லைப்பா. அல்லாஹ்ட நியாமத்து இது இல்லை நம்ம நினைக்கணும். அப்போ நியாமத்து என்பது நமக்கு தெரிஞ்சது, தெரியாதது, வெளிப்படையானது, உலகத்துக்குரியது, மறுமைக்குரியது, அனைத்தையும் உள்ளடக்கியனதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமத்தி. அல்லாஹ் அந்த நிஅமத்து எங்கள்கிட்டேருந்து போகாமல் பார்த்துக்க அல்லாஹ் ஒழுங்கா சொல்றது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயம், நிஅமத்து தானா போறல. எப்படி போகும்? இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். உங்களோட நியாமத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்ததை நீங்களாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் மாற்றுறல. மிஸ்யூஸ் பண்ணினா என்ன செய்யும்? எடுத்துருவோம். போ, அல்லாஹ் எவ்வளோ நியாமத்துக்களை தந்திக்கிறான், நாம் அதை யூஸ் பண்ணுறதில்லை, மிஸ்யூஸ் பண்ணுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், நானும் தான் நீங்களும் தான். அப்போ நாங்கள் இந்த நியாமத்துகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது இல்லை இன் ஷக்கர்த்தும் இல்லை அஸீதன்னக்கும். அல்லாஹ் நீங்கள் நன்றியோடு இருந்தீங்கண்டா இன்னும் அதிகப்படுத்துவான். எனவே இது முக்கியமான ஒரு விஷயம். 2வது இன்னொரு பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம் சௌர்லது ஒத்தஹவுலி ஆஃபியத்தி. அதாவது ஒரு இந்த ஆஃபியத்துன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் சொல்லுவாங்களா ஆஃபியத் ஆகிறீங்களான்னு கேட்பீங்க தான். தமிழில் சும்மா எப்படி இருக்கிறீங்க ஆஃபியத் ஆகிறீங்களா? ஆஃபியத்துமாங்க. ஆஃபியத்துன்னா என்ன யாருக்கு தெரியும்? கொஞ்சம் சொல்லுவாங்க. நலம்டா நோய் இல்லாமல், வெறுமனே உடல் ரீதியான அந்த ஆரோக்கியத்தை மட்டும் அந்த ஆஃபியத்து குறிக்காது. வாழ்க்கையில் மாஷா அல்லாஹ் நல்ல கல்யாணம் முடிச்சு நல்ல 5-6 புள்ள சந்தோஷம், ஆஃபியத். வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை, ஆஃபியத். பொடியில் உள்ள அந்த ஃபிட்டை மட்டும் எடுக்காது, அதுவும் ஆஃபியத்து தான். அல்லாஹ் இடத்துல சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் இடத்துல ஆஃபியத்தை கேளுங்க. நாம் கபரடிக்கு போகிறோம் தானே, கபரடியில் போகும்போது ஒரு துவா ஓதுவோம். என்ன துவா? அஸ்ஸலாமு அலைக்க அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. அப்படின்டா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார், கபர்வாசிகளே, மூமின்களே, முஸ்லீம்களே, கபரில் உள்ளவர்களே, நாங்கள் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்ள போகிறோம். நாங்கள்லாம் இங்கே ஈக்க போகிறல, இந்த இடத்துக்கு நாங்களும் தான் வரப்போகிறோம். வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. உங்களுக்கும் எங்களுக்கும் ஆஃபியத்தை அல்லா இடத்துல கேட்குறோம். கபரில் உள்ள ஆளுக்கு என்ன ஆஃபியத்து கேட்குறீங்க? அவர் தான் மூத்தாயிட்டாரு. ஆஃபியத்துன்னு என்ன தெரியுமா? மறுமையிலையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஒருத்தன் பெரிய பொடி பில்டர் மாதிரி இருப்பான், இம்புட்டு ஒருத்தன் அரட்டினோடனே ஓடிடுவான். என்னடா இவன் ஆளை பார்த்தா பெருசாக தெரிஞ்சான், இந்த ஓட்டம் ஓடுறான்னு பார்த்தா அவரோட ஆஃபியத்தை அவ்வளோதான். உளரீதியான தைரியம் இல்லை. ஒருத்தன் இண்டோய்ப்பான், எந்த பெரிய பிரச்சனையிலையும் அவன் தான் முன்னுக்கு நிற்பான். உடம்பை வச்செல்லாம் ஆஃபியத்து பார்க்குறதில்ல. அப்போ உடல் ரீதியான அந்த ஆஃபியத்தையும் பார்க்குறது, அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சோதனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. உடல் ரீதியாக உள ரீதியாக அப்படி தானே. வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ஒரு ஆள் நல்ல லெவலில் இருக்கிறாருன்னா அவர் ஆஃபியத் ஆகிறார்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆரோக்கியம், சிஹத் என்பது உடல் ஆரோக்கியம். சிஹத்
சிஹத்துல் பதன் ஒ சிஹத்துல் ஈமான். ஈமானி ஆரோக்கியமும் மிகுது, உடல் ஆரோக்கியம் மிகுது, அதுவும் வேறு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கேட்குறோம்னு சொன்னால், யா அல்லாஹ் தஹவ்வுல் ஆஃபியாண்டா, இந்த நம்ம ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபா காசு வச்சுட்டிக்கலாம். அந்த 1 கோடி ரூபா காசு இருந்தவன்கிட்ட அந்த காசும் இல்லாமல் போய் 1 கோடி ரூபா கடன் இருந்தால் பிடிக்கும். இல்லாமல் போனது சரி, கவலை இல்லை. இல்லாமல் போனதை விட 1 கோடி ரூபா கடன் நீக்குதுண்டா என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல ஃபோன் நிற்கிது, சரி தானே? இந்த இடத்துல ஃபோன் நிற்கிது. இந்த ஃபோனை தூக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நெருப்பு சட்டி வச்சா அப்படின்னா தஹவ்வுல் ஆஃபியாண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆஃபியத், ஆரோக்கியம் இருந்த இடத்துல பிரச்சனையை தூக்கி வைக்கிறது. ஒன்று இல்லாமல் போகிறது வேற விஷயம், இன்னொன்று மாற்றி வைக்கிறது. இதுதான் இங்கே சப்ஜெக்ட். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் ஒரு இடத்துல நான் என்ன பாதுகாப்பு தர்றேன்டா, ஒரு தஹவ்வுல் ஆஃபியத், இந்த ஆஃபியத்தான நிலைமையை மாற்றி வச்சிடாதே அல்லாஹ். ஆரோக்கியத்தை நோயாக்குறது, சந்தோஷத்தை பிரச்சனையாக்குறது, வணங்கா சொல்கிறது அப்படி மாற்றுறது. ஒரு பிரச்சனை இந்த இடத்துல இன்னொன்று வரும். நல்லா சந்தோஷமாக இருந்த ஒருத்தன் திடீர்னு கவலையாகினா எப்படிக்கும்? வணங்க. நல்ல ஆரோக்கியமாக இருந்த ஒருத்தன் திடீர்னு நோயாகினா எப்படிக்கும்? புரியுதா உங்களுக்கு? நோய் என்பது ஆரோக்கியம் இல்லாமல் போனால் ஒரு ஆள் ஆரோக்கியம் இழந்துட்டார்ன்ற அர்த்தம் நோயாளியாக இருந்தது. அதனால தஹவ்வுல் இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணார். அது மாற்றி வைக்கிறது. யா அல்லாஹ் இந்த ஆரோக்கியமான ஆஃபியத்தான நிலைமை இருந்த இடத்துல யா அல்லாஹ் கஷ்டத்தை மாற்றி வச்சிடாது. யா அல்லாஹ் எவ்வளோ பெரிய துவா. கொஞ்சம் நீங்களாக யோசிச்சு பாருங்கள் இந்த துவாவை. நான் சொல்கிறதோட உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாருமே படித்தவங்க, எல்லாமே மார்க்க சிந்தனை உள்ளவங்க, அதனால் அந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ முக்கியமான ஒரு துவா, யா அல்லாஹ் மின் ஜவாலி நிஅமத்திக்கண்டா நிஅமத்து இல்லாமல் போகிறது, தஹவ்வுலி ஆஃபியத்திக்குண்டா யா அல்லாஹ் உன்னோட ஆஃபியத்து அதாவது அந்த இடத்துல இன்னொன்று வந்து உட்கார்றது. நல்லவன் இந்த இடத்துல மோசமான வந்து இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அதே மாதிரி ஃபுஜாஅத்தி நிகமத்திக், அதாவது தண்டனை வாரதுன்றது எல்லா வரும். இந்த தண்டனை திடீர்னு வாரதுக்கு தானே, இதுதான் ஆபத்து. திடீர்னு வந்தால் இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு சமுதாயத்தை அழிக்கிறேன்னு சொல்கிற நேரத்தில் அவங்க சிந்திக்காத விதத்தில் பக்தத்தன் நல்லா சொல்கிறோம். திடீர்னு நம்ம வேதனையை கொடுத்தோம். அவன் நினச்சில்ல அட எனக்கு இப்படி நடக்குமா, நல்லா தானே இருந்த, நான் நினைக்கவே இல்லையே, கற்பனை பண்ண இல்லையே, நேற்று நினச்சில்லையே, இந்த கொஞ்சத்துக்கு முன்பு தானே இருந்தார், அந்த போன வாகனம் அப்படி அடிபட்டு எல்லாரும் மௌத்து தான், எப்படிக்கும் சுப்ஹானல்லாஹ். அது வரப்படாது. எப்படி ஒரு விஷயம் வந்து திடீர்னு வரப்படாது, அது ரொம்ப ஆபத்து, ரொம்ப டேஞ்சர். அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி ஃபுஜாஅத்தி நிக்மத்திக, அல்லாஹ் திடீர்னு வேதனை வராமல் காப்பாற்றிக்க. ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறான்னு வைங்களேன், திடீர்னு அவனுக்கு ஒரு கேன்சரோ ஒரு நோயோ வந்து ஒரு படுக்கையில் இருக்கிறான்னா அவனுக்கு இஸ்திக்பார் செய்கிறதுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ் நான் நோய் ஆயிக்கிறேன், அல்லாஹ் நான் நாளைக்கு மூத்தா போகிறேன், அல்லாஹ் எப்போ மூத்துன்னு தெரியல அல்லான்னு, இப்படி அல்லாவோட அதாவது அந்த தௌபாவுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். திடீர்னு வந்து பிடிச்சா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், அதாவது மனிதர்கள் அல்லாவை மறந்து வாழ்கிற நேரத்தில், அதாவது அவங்களுக்கு ஃபத்தஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷை, அல்லாஹ் தண்டிக்கிறதுக்கு 2-3 மெத்தட் தண்டிப்பான். அதில் ஒரு மெத்தட் எப்படின்னு சொன்னால், அல்லாவை மறந்து வாழ்கிறவனுக்கு, அதாவது லக்கத் அர்சல்னா இலா உமமின் மின் கபிலிக் ஃபஜஅல், அதாவது அவங்களுக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு கஷ்டம் கொடுத்த உடனே அல்லாஹ் அப்படி அவன் என்ன செய்கிறான்டா, அந்த கஷ்டத்தையும் தாண்டி அல்லாஹ் நினைக்கல, மறந்துக்கிட்டே இருக்கிறான். பெர்மனெண்ட்டாக அல்லாஹ் மறந்துட்டான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அழிக்க மாட்டான், நல்லா அள்ளி கொடுப்பான். உனக்கு உலகம் தானே வேணும், அவங்களுக்கு அள்ளி கொடுத்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஅഖذனாஹும் பக்தத்தன், புட்டிப்பான், ஒரே புடி உடனே பிடிப்பான். அதுதான் பயங்கரம். ரசூலுல்லாஹ் அதுலேருந்து பாதுகாப்பு தருக்கேன். அல்லாஹ் ஃபுஜாஅத்தி நிகமத், யா அல்லாஹ் திடீர்னு எனக்கு எந்த தண்டனையும் தந்துடாது, திடீர்னு உன்னோட அதாபை இறக்கிறாதே அல்லாஹ், ஓ ஜமீஇ சஹத்தி, அல்லாஹ் எல்லா விதமான உன்னோட கோபத்தில் இருந்தும் என்னை காப்பாற்றி. இது பெரிய ஒரு மனத்தால் விளக்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் சுருக்கமாக இதை தெரிஞ்சுக்கொள்ளும். இந்த துஆவுடைய மகிமையை தெரிஞ்சால் தான் இதை நீங்கள் பாடமாக்குவீங்க. யாருன்னா அல்லாஹ்வோட கோபம் எப்போ மனுஷனுக்கு வரும்? அல்லாஹ் குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலா, யார் எந்த சமுதாயத்தை அல்லாஹ் விரும்புகிறானோ சோதிப்பான். நம்மளே அல்லாஹ் விரும்புகிறானதுக்கு அடையாளம் என்னடா, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை ஆகிது. இங்கிட்டு பொருளாதாரத்தில் பிரச்சனை, இங்கிட்டு குடும்பத்தில் பிரச்சனை, அங்கிட்டு போனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை, இங்கிட்டு போனால் தொழிலில் பிரச்சனை, எது நல்ல தொழில் கிடச்சிட்டுன்னு பார்த்தா கூட இருக்கிறவன பிரச்சனை, அங்கே போய் போட்டு கொடுக்குறான். அவன் நல்ல ஆளாக போகிறதுக்காக நான் ஒழுங்காக வேலை செஞ்சால் அவன் என்னையே போட்டு கொடுக்குறான். நான் என்னப்பா 3000 ரியால் சம்பளம் எடுக்கிறேன், ஆனால் 200 ரூபாய்க்கு வேலை செய்கிறவனுக்கு இருக்கிற ஒரு நிம்மதி கூட எனக்கு இல்லையப்பாண்டு எல்லா பக்கத்துலேயும் சோதனை தான் நல்ல மனுஷனுக்கு. அப்போ ஒரு மனுஷன் விலகி கொள்ளணும், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான்டா, அவன் என்னை விரும்புகிறான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா,
அல்லாட சோதனை தானே இது, நம்ம படைக்கப்பட முன்னுக்கே அல்லாஹ் எனக்கு பொருந்திட்டான் என்று அல்லாவை பொருந்தி கொண்டால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கும். ஒமன் சஹி, என்னடா இது எனக்கு மட்டும்தான் சோதனை, நான் எந்த பயானை மிஸ் பண்ணுறேன், தொழுகையை மிஸ் பண்ணுறேன், துவாவை மிஸ் பண்ண எல்லாமே செய்கிறப்பா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு ஒருத்தன் நினச்சாண்டா அல்லாவும் கோவிப்பான். நல்ல என்னடா நீ என்னடா கதிரை நீ பொருந்தி கொள்ள மாட்டியா? எனவே மனுஷன் மிக முக்கியமாக இருக்கணும். எல்லா வகையான கோபங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்போ இந்த துவாவை நம்ம மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் அடிக்கடி கேட்குற ஒரு துவா, நம்ம வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக கேட்க வேண்டிய துவா. வண்டி ஓட்ட முன்னுக்கு நீங்கள் எல்லா துவாவையும் ஓதிட்டு இதையும் ஓதுங்க. திடீர்னு பாருங்கள் சௌரலே, இந்த திடீர் இன்சிடென்ட்க்கு தானே அதை தாங்கிறதும் கஷ்டம். ஒரு கொஞ்சம் கொஞ்சமான ஒரு சோதனையில் ஒரு விஷயத்தை இழந்து போகிறது வேறு விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம யாருக்கும் அது நடக்கப்படாது. சில குடும்பங்கள் வண்டியில் போவாங்க, மாப்பிள்ளை இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் இருக்கார், இல்லாட்டி ஆஃபீஸில் இருப்பார், ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லாம் முழு குடும்பம் வண்டியில் போய் அப்படி ஆக்சிடென்ட் பட்டு மூத்தாகிட்டாங்க. எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி. அல்லாஹ் பாதுகாக்கணும், யாருக்கும் நடக்காதா? எத்தனை ஒரு ஃப்ளைட்டில் கொரோனா டைமில் ஒரு ஃபேமிலி தப்பி போனாங்க துபாயிலேருந்து, கணவன் மனைவி புள்ள 3 பேரும் மௌத்து. எப்படி ஒரு வேதனை தாங்கலுமா ஒரு குடும்பத்துக்கு? அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை நம்ம துவா கேட்கணும். யா அல்லாஹ் இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு தண்டனை தந்துடாதே அல்லாஹ், திடீர்னு ஒரு பிரச்சனையை தந்துடாதே அல்லாஹ். இந்த அல்லாவிடத்தில் நம்ம சரணடைகிறோமான்னு அல்லாஹ் பார்க்குறான். நமக்கு தான் பணம் மீக்கி தானே, நமக்கு தான் எல்லாம் மீக்கி தானே, நமக்கு என்ன குறை? நான் ஏன் அல்லாட்ட கேட்கணுன்னு ஒருத்தர் நினச்சா அல்லாஹ் கோவிக்கிறான். என்னடா என்னக்கிட்ட கேட்க முடியாத அளவுக்கு நீ அல்லாஹ் சொல்லான், நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் ஏழை தான், நீங்கள் பெரிய பில்லியனர் ஆகிக்கலாம், ஆனால் நீங்கள் ஏழை. யார் பணக்காரன்? நான் தான் கனின்றான். நீங்கள் என்னக்கிட்ட தான் வரணும், எந்த பிரச்சனைண்டாலும் நான் தான் தீர்க்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கொஞ்சம் கூட டைம் போச்சுன்னு நினைக்கிறேன். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் மன்னிக்கணும். இந்த துவா முக்கியமானது. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், பெண்களும் கொஞ்சம் சொல்லிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதி வ தஹவ்வுலி ஆஃபியதி வ ஃபுஜாஅத்தி நிக்மதி வ ஜமீஇ சஹதி. இந்த துவாவை உங்களோட கையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 நாள் ஒரு நாள் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாடம் வந்துடும். இதுக்கெல்லாம் நான் அப்படியே வச்சு இன்ஷா அல்லாஹ் இதை பாடமாக்க வேண்டும் அப்படி தான் எல்லாம் நினைக்கிறேன். அதை வச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிழமை அப்படி பாடம் வச்சிங்கன்னா வச்சே தான், வைக்காதீங்க. அதுக்கு தான் அவ்வளோ சின்ன தந்தீங்க, மடித்து அப்படி இங்கே வச்சுக்கிறீங்க. வண்டியில் ஏதாவது ஒரு சிக்னலில் டைம் கிடச்சுன்னு சொன்னால் அங்கே நீங்கள் சிரேட்டு க்ரீன் 10 வரைக்கும் வச்சுக்கிறாம அந்த ஒரு சின்ன செகண்ட்லேயே நீங்கள் பாடமாக்கலாம். வழங்குதா? அப்படி பாடமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் பாடம் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு துவாவாக இந்த உண்மையாக சொல்ல போனால் இந்த ரிக்வெஸ்ட்டை வச்ச சகோதரருக்கு நானும் ஒரு தனிப்பட்ட வகையில் தேங்க்ஸ் பண்ணுவேன். ஏன்னா இது நம்மளும் அமல் செஞ்சு தானே நிற்கிறோம். அதுதான் நம்மளும் அமல் செய்கிறோம். சும்மா கூட பேப்பரை தந்துட்டு நான் சும்மா இருந்தேன்னா அல்லாஹ் என்னே தனிச்சு விட்ருவோம். போடா நீ எல்லாத்துக்கும் கொடுத்து போட்டு நீ ஒன்று செய்யாமல் கொந்திட்டிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்கள் நம்ம எல்லோரும் இதை அமல் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நபி வழியோட இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்திப்போம். அதுக்கடையில் இந்த துவாவை பாடமாக்கிட்டு வாங்க. என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா மன்னிப்பானாக. ஆதாமா இந்தனா ஒல் இல்மு இந்தல்லா. அதே மாதிரி எங்களோட ஷேக் ரஃபியுத்தீன் ஷர்கி அவர் ஒரு எதிர்ச்சியான ஒரு பயணத்தில் இருக்கிறார். அவருக்காக துவா செய்யுங்க. மிக அருமையான ஒரு தலைப்பு, மாஷா அல்லாஹ் நல்லா அழகாக பண்ணினார். எந்த ஒரு தலைப்பு பண்ணினாலும் அப்படி தான் செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அவருக்காகவும் நம்ம துவா செய்வோம். கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகளில் இருந்து அல்லாஹு தாலா நம்மையும் அவரையும் எல்லோரையும் காப்பாற்றணுண்டு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்து மாஷா அல்லாண்டு சில சகோதரர்கள் நான் முகத்தை பார்க்குறேன். நீங்கள் இன்னொரு வேலை செய்யுங்க. ஒரு ஆளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரலாத உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆள் வாங்கப்பாங்க எதுண்டாலும் அந்த போய் அங்கே வந்து தூங்குங்க. உங்களுக்கு தூக்கம் தானே வருது, அங்கே வந்து தூங்குங்கப்பா. மலக்குகளோட சேர்த்து தூங்க எழுமை. ஏன் வீட்டில் தூங்குனா ஒத்துரி இல்லையே அப்படின்னு ஒரு ஆளையாவது குறைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். இந்த நல்ல விஷயங்களை நான் பல்லிகு அன்னி வலவு ஆயான்னு சொன்னார். ஒரு வசனம்னாலும் நம்ம எத்தி வைக்கணும் தானே. அந்த ஒரு கடமை நமக்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா இடத்துல ஒரு பெரிய அமானியத்தை நம்ம சுமந்துக்கிட்டிக்கிறோம். அந்த அல்லாஹு தாலா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நம்ம தொடராக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் மன்னிப்பானாக. அகூலு மா தஸ்மஊன் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.